இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 13வது வசனம். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். தங்களுடைய பார்வையில் நீதிமான்கள் என்று நினைத்து கொள்ளுகிற சுகமுள்ளவர்களுக்கல்ல, பாவிகள் என்று தன்னை ஒத்துக்கொள்ளுகிற பிணியாளிகளுக்காகவே வந்தேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லி இதன் கருத்தை போய் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார். தேவன் விரும்புவது இரக்கம், பலியை அல்ல. நம்முடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தாரே, நாமும் மற்றவர்கள் நமக்கு விரோதமாக செய்கிற பாவங்களை மன்னிக்க வேண்டும். சங்கீதம் 51 சொல்லப்பட்டபடி பலியை அவர் விரும்புகிறதில்லை. தகன பலியும் அவருக்கு பிரியமானதல்ல. தேவனுக்கு ஏற்கும் பலி நொறுங்குண்ட ஆவி. செய்த தவறுகளுக்காக நாம் மனம் திரும்புவதையே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒருமுறை சீடர்கள் கதிர்களை கொய்து சாப்பிட்ட போது பரிசேயர்கள் அவர்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னபோது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தாவீதும் அவனை சார்ந்தவர்களும் ஆசாரியர்கள் மாத்திரமே உண்ணக்கூடிய தேவ சமூகத்து அப்பங்களை சாப்பிட்டார்களே, ஓய்வு நாள் மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதன் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. இதன் கருத்தை அறிந்து கொள்ளுங்கள் என்று கர்த்தர் சொன்னார். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலியை காட்டிலும் தேவனை அறிகிற அறிவியும் விரும்புகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சொல்லப்பட்ட காரியங்களின் உட்கருத்தை அறிந்து கொள்ளாமல், தேவனுடைய இருதயத்தை அறிந்து கொள்ளாமல், எதற்காக சொல்லப்பட்டுகிறது என்ற புரிந்து கொள்ளாதபடி கண்மூடித்தனமாக செயல்பட்ட பரிசேயர்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். வெந்தயத்திலும் புதினா ஜீரகத்திலும் தசமபாகம் கொடுத்து தேவன் கற்பிக்கிற நீதி, இரக்கம், விசுவாசத்தை விட்டுவிட்டீர்களே என்று கர்த்தர் சொன்னார். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும், ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தினந்தோறும் அவர்கள் செலுத்தின பலியை பார்க்கிலும் நாம் இப்பொழுது செய்கிற ஆராதனை, ஜபங்கள், துதிபலிகளை காட்டிலும் மற்ற மனிதர்களுக்கு இரக்கத்தையும் தேவனுடைய நீதியையும் அவர் மேல் உள்ள விசுவாசத்தையும் தேவனுடைய வார்த்தைகளுக்கு நாம் செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பதையும் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்வது மாத்திரமே தேவனுக்கு பிரியம். மேற் சொல்லப்பட்டவைகளை நாம் செய்து நம்முடைய ஆராதனைகளையும் துதிபலிகளையும் ஏறெடுக்கும்போது கர்த்தர் அதை அங்கீகரிப்பார். மற்றபடி நாம் செய்கிற அனைத்துமே வீணாக கருதப்படும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, நாங்கள் செய்கிற எங்களுடைய ஆராதனைகள், துதிபலிகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், ஜபங்கள் இவைகளோடு கூட தேவன் விரும்புகிற இரக்கத்தையும் தேவனுடைய நீதியையும் உங்கள் மேலே உள்ள விசுவாசத்தையும் உண்மை அறிகிற அறிவையும் அடைந்து உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதான கிருபை தாங்க. உம்மிடத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு நீர் விரும்புகிறபடி வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.